There are some truths that are so simple and yet they can literally change your life. சில சத்தியங்கள் சில கொஞ்சம் எளிமையானதாக இருந்தாலும், அது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. Today we're going to look at one such truth. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு சத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். We're going to see how much God loves us. தேவன் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். Everything you are looking for today can be found through looking at this one truth, God's great love for you. இன்னைக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்தும் தேவன் உங்களிடத்தில் மிகுந்த அன்பு கூறுகிறார் என்கிற இந்த ஒரு சத்தியத்தை நோக்கி பார்ப்பதன் மூலமாக அவை அனைத்தையுமே நீங்கள் காண முடியும். You will overcome your fears, your worries. You'll be filled with the peace of God. Your faith would rise and you would experience great victories when you truly receive this truth and you let it go inside you. இந்த சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், இந்த சத்தியம் உங்களுக்குள்ளாக போகுமானால், நீங்கள் உங்களுடைய பயத்தை மேற்கொள்ள முடியும், உங்களுடைய கவலையை மேற்கொள்ள முடியும், தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும், நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். Now, why are we talking about this today? Because Jesus brings up this subject of how much God loves us in this passage that we've been studying in John chapter 17. இன்றைக்கி ஏன் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? இயேசு இந்த யோவான் 17 அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை அவர் கொண்டு வருகிறார் பாருங்க. You may say where, because we haven't seen it yet, but it's at the end of verse 23. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நம்ம பார்த்துருக்கோம், எங்கெங்கே இருக்குன்னு கேட்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் அது காணப்படுகிறது. Let's look at it. Verse 23, where it ends, Jesus says, so that the world may know that you sent me and loved them even as you loved me. 23வது வசனத்தை பாருங்கள், எப்படி சொல்கிறார் பாருங்க. நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அப்படின்றார். Jesus is saying the world should know something. What is that? இயேசு என்ன சொல்கிறாரு? உலகம் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? They should know that Jesus is sent by God. In other words, they should know who Jesus really is. He's not just an ordinary man, but he's sent by God as Savior of the world and so on. அது என்ன? என்னை நீர் அனுப்பினதையும் அப்படின்றார். அதாவது இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் தேவனால் அனுப்பப்பட்ட உலக இரட்சகராக இருக்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும். But not only that, Jesus says they should know something else also, and that is that God loved us even as he loved Jesus. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் உலகம் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். என்ன? இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்மையும், விசுவாசிகளாகிய நம்மையும் அவர் அன்பு கூறுகிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும் அப்படின்றார். Let me say that again. Jesus is saying the world must know that God loves believers, all believers, just as he loves Jesus. இயேசு என்ன உலகம் அறிய விரும்பணுன்றாரு? தேவன் இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாரோ அதே போல விசுவாசிகளையும் அன்பு கூறுகிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும் அப்படின்றார். I want you to look at that verse carefully. That's what it is saying. God loved believers, all believers, just as he loved Jesus. அந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் எல்லா விசுவாசிகளையும் இயேசுவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ, இயேசுவை அன்பு கூர்ந்தது போல விசுவாசிகள் எல்லாரையும் அன்பு கூறுகிறார் அப்படின்றார். Remember, Jesus is talking to God. So when he says you, he means God. And when he says them, he means all believers. We've been, right from verse 20 onwards, whenever he says them, he's referring to all believers in all times and all places. இங்கே சொல்கிறார் இல்லையா, நீர் அப்படின்றார். நீர்னு சொல்லும்போது தேவனை குறிப்பிடுகிறார். அவர்களிலும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விசுவாசிகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகிறார். நம்ம 20 வசனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அவர்கள் என்று சொல்லும்போது எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடங்களிலும் வாழுகிற எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். So have no doubt about this. Jesus is saying what it appears to be saying. The world should know, Jesus says, that God loves all believers even as or just as he loves Jesus.
அப்போ இங்கே இயேசு வந்து சொன்னதில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. என்ன இந்த உலகம் அறிய வேண்டுமாம். என்ன எல்லா விசுவாசிகளையும் தேவன் இயேசுவை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுகிறாராம். Now that is a staggering concept that God would love us just as he would love Jesus. தேவன் வந்து இயேசுவை எப்படி அன்பு கூர்ந்தாரோ அந்த விதத்திலேயே அன்பு கூர்ந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது பாருங்க. We have already seen some amazing themes in this passage, unity among believers, union with God, and how we have the glory of Jesus, and so on. நம்ம ஏற்கனவே இந்த வேத பகுதியில் வந்து நிறைய காரியங்களை பார்த்தோம். அதாவது எப்படி விசுவாசிகள் மத்தியில் எப்படி ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், இதெல்லாம் குறித்து பார்த்தோம். அவர் தம்முடைய மகிமை நமக்கு எப்படி தந்திருக்கிறார், அந்த இதெல்லாம் குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். But it's like Jesus is taking us higher and higher into more glorious truths, and now he's talking about God's love for us in an unbelievable way. He's saying that God loves us just like he loves Jesus. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் மகிமையான சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு, நம்ம நம்ப முடியாத காரியத்தை சொல்றாரு. தேவன் வந்து இயேசுவை எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல நம்மை விசுவாசிகளாகிய நம்மை அன்பு கூறுகிறார் என்று நம்ப முடியாத காரியத்தை சொல்றார். And it's not just a passing comment that he makes just once and then forgets about it, No, he keeps repeating the idea in the following verses. Look at verse 24. At the end of verse 24, he says, because you loved me before the foundation of the world. There he's talking about God's love for him. இங்கே வந்து இவர் அன்பு கூறுறதை பற்றி சொல்லும்போது ஏதோ அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு அப்படின்னு கிடையாது பாருங்க. அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லுகிறாராம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்புறம் 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாரு, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால், அதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவில் அன்பாக இருந்தது குறித்து இங்கே சொல்கிறார். But look at verse 26. The theme of this love continues, and here he mentions us as well in verse 26. He says that the love with which you have loved me may be in them. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்ற அந்த கருத்தை மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. 26வது வசனத்தை பாருங்க. என்ன சொல்கிறாரு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் அப்படின்றார். So what's happening is, towards the end of this prayer, Jesus is bringing up one of the most amazing truths, that God loves us, how much God loves us, and he's saying it in the most unbelievable way. He says God loves believers just like he loves Jesus. அப்போ இந்த அன்பு என்கிற அந்த கருத்தில் ஜபத்தின் முடிவில் வந்து இயேசு இங்கே கொண்டு வரார் பாருங்க. அதாவது தேவன் எந்த அளவுக்கு நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். தேவன் வந்து எந்த அளவுக்கு நம்மை அன்பு கூறுகிறார், நம்ப முடியாத விதத்தில், அதாவது இயேசுவை எந்த அளவில் அன்பு கூறுகிறாரோ அவரை அன்பு கூர்ந்தது போல நம்மை அவர் அன்பு கூறுகிறார் என்று நம்ப முடியாத விதத்தில் சொல்லுகிறார். We have to pay attention to this. நம்ம அதில் கவனத்தை செலுத்தணும் பாருங்க. I want you to notice something else that Jesus says. Not only does he say God loved us just as he loved Jesus, he also says that the world should know about this. Do you see that? The world may know, so that the world may know this, he says. அப்போ இதில் வந்து நீங்கள் இன்னொரு காரியத்தையும் கவனிக்கணும் நான் விரும்புகிறேன். இயேசு வந்து இங்கே நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படின்ட்டு அந்த அன்பு கூறதை மட்டும் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அப்படின்றாரு. அதை கவனிக்கிறீங்களா? It's amazing enough, unbelievable enough that God loves us just as he loves Jesus. But Jesus is saying the world needs to know this. The world needs to recognize this unbelievable love that God has for us, believers. இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நம்ம இயேசுவை நேசித்தது போல, இயேசுவிடத்தில் அன்பாக இருந்தது போல நம்ம இடத்திலும் அன்பாக இருக்கிறார் என்பதே ஆச்சரியமான, நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அதுவே போதும் பாருங்க. ஆனால் அதோட நிறுத்தலை பாருங்க. என்ன சொல்றாரு, அப்படி அன்பாக இருக்கிறத இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். Now, the problem is, believers themselves don't know that God loves them this much. பிரச்சனை என்னன்னா, விசுவாசிகளுக்கே தேவன் தங்களை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார்ன்றது தெரியல. Forget about the world knowing. How will the world know if believers first don't know? உலகம் அறியறதை குறித்து கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ முதல்ல வந்து விசுவாசிகளுக்கு இது தெரியலன்னா அப்புறம் உலகத்துக்கு எப்படி அது தெரியும்? See, only if believers come to know this truth, then only they will live in light of this truth. Their lives will visibly reflect the reality of this. And then only the world can see that.
முதலாவது விசுவாசிகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு, இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில, இந்த சத்தியத்தின்படி அங்க வாழும்போது தான், அதுக்கப்புறம் தான் உலகம் வந்து அதை பார்த்து அறிய முடியும் பாருங்க. But the truth is, oftentimes believers are, living in fear and worry and bitterness and anger. So many different issues are happening. விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்காக கவலைப்படுறாங்க. கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் அவங்களுக்குள்ளாக அலையும் நேரத்தில அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. You see, if we would recognize how much God loves us, if we would realize how much God loves us, there's nothing to fear about, my friend. His love is so great. It will cast out all fear. Perfect love casts out all fear, the Bible says. அப்போ தேவன் நம்மை எவ்வளவா அன்பு கூறுகிறார் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தீங்கன்னா, அப்போ அங்கே பயப்பட முடியாது பாருங்க. பயத்தை மேற்கொள்வீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, பூரண அன்பு எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுமாம். If we knew how much we are accepted by God and loved by God and honored by God, we would not be upset that people are not honoring us enough or validating us enough or accepting us enough. தேவன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறிந்தோமானால், அப்போ மக்கள் வந்து நம்மளை மதிக்கலைங்க, அவங்க என்ன மதிக்கலை, என்னை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற விதத்தை அதெல்லாம் குறித்து நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம் பாருங்க. So what we need today is to know how much God loves us. Then only it will ever be possible for the world to know looking at us. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, தேவன் நம்மை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த உலகம் அதை அறிய முடியும். So today, in order to help us realize how much God loves us, according to this verse, I want to take you through lesser manifestations of God's love and thus get closer to this highest manifestation of God's love that this verse is talking about. அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அன்பின் குறைந்த வெளிப்பாட்டின் காரியங்களினூடாக உங்களை கொண்டு சென்று, இந்த வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாட்டிற்கு நேராக அதை கிட்டி உங்களை கொண்டு சொல்ல போகிறேன். You see, God's love for us is revealed on various levels in the scriptures. What Jesus is talking about here in this verse is the absolute highest peak of the revelation of God's love. I mean, there is nothing higher than this. தேவன் வந்து நம்மை அன்பு கூறுகிறார், நம்மிடத்தில் அவர் கூறுகிற அன்பை குறித்து வேதவசனம் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு அளவிலே அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசு இங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அன்பு கூறுகிறதனுடைய மிக உச்சக்கட்டமான எந்த அளவுக்கு உயரமான விதத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Now, you can't just get to the peak without climbing the mountain. அதாவது ஒரு மலையில் நீங்கள் ஏறாமல் அந்த மலையினுடைய சிகரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது இல்லையா? So what we're going to do today is we're going to start from the bottom of the mountain and try to climb up and get closer to the peak and perhaps just reach it barely or at least glimpse it, approach it closer. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், மலை அடிவாரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற போகிறோம். மலை உச்சியை அந்த சிகரத்தை அடைவதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஒருவேளை அந்த உச்சி இன்றைக்கி நம்ம அடையலாம், அல்லது அதனுடைய அந்த உச்சியை கொஞ்சம் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கறதுக்கு நேரம் உங்களை நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். I'm going to be your tour guide and I'm going to take you through a particular path. There are many paths we could take, but I'm going to take you through a particular path today. And so that I believe by the end of this, we will be able to appreciate what Jesus is saying here a little better. அப்போ அந்த மலை உச்சியை அடைவதற்கு நம்ம பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வழியினூடாக, ஒரு பாதையினூடாக உங்களை நான் கொண்டு செல்ல போகிறேன். அப்போ இயேசு வந்து இங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம அதிக அளவில் பாராட்டுவதற்கு அது ஏதுவாகும். It's really a very difficult task to do in one sermon like this, but when you climb this mountain, the mountain of God's love, the rewards are very great. It is very amazing. No matter what path you take, I think you will be rewarded. You will be satisfied. You will receive something. ஒருவேளை இன்றைக்கி இந்த ஒரே ஒரு பிரசங்கத்தில் இந்த காரியத்தை வந்து செய்கிறது வந்து கஷ்டம் பாருங்கள், உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இந்த மலையை நீங்கள் ஏறும்போது, இந்த தேவனுடைய அன்பின் மலையை நீங்கள் ஏறும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய பலன்களை பெறுவீர்கள். இந்த
தேவனுடைய அன்பின் மலையை நீங்கள் ஏற எந்த பாதையில் போனாலும் சரி, இந்த அன்பின் மலையை நீங்கள் ஏறும்போது அதனால் உங்களுக்கு பலன் உண்டு, அதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள், ஏதோ ஒரு காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். Here's the path we're going to take. I'm going to tell you to imagine that Jesus said something lesser than what he said here. And then I'm going to show you that that itself is amazing. And like this, we're going to keep going higher and higher until we reach what Jesus actually said here. All right? சரி, இப்போ இங்கே பாருங்கள், இதான் நம்முடைய பாதைன்னு வச்சுக்கணும். நம்ம போகிற பாதை இதுதான். நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், இயேசு இங்கே சொன்னதை காட்டிலும் சற்று குறைவாக சொல்கிறாரு அப்படின்ற விதத்தில் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி அவர் குறைவாக சொன்ன காரியமே எவ்வளவு அற்புதமானது அப்படின்றத உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அப்படி காண்பிப்பதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் இயேசு இங்கே இந்த வசனத்தில் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நோக்கி அதை நாம் அடைய போகிறோம். All right. So first, let's imagine that Jesus didn't say this, that God loves believers just like he loves him, you know. And instead Jesus said something like this, that God loves believers just as he loves his whole creation. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இயேசு வந்து தேவன் அவரை அன்பு கூர்ந்தது போல விசுவாசிகளை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லாமல், தேவன் வந்து இந்த முழு சிருஷ்டிப்பையும் அன்பு கூர்ந்தது போல விசுவாசிகளை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. Do you know that itself would be quite noteworthy? அதுவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்புள்ள விஷயம், தெரியுமா உங்களுக்கு? Because God loves his whole creation. ஏன்னா தேவன் தன்னுடைய முழு சிருஷ்டிப்பையும் அன்பு கூறுகிறார். See, God is the creator of everything, all creation, not just human beings, you know, plants and animals and everything. And as creator of it all, he has a love for it all. தேவன் வந்து சிருஷ்டிகர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் சிருஷ்டிகர்த்தர். ஏதோ மனிதனை மட்டும் சிருஷ்டித்தவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிகர்த்தர். எல்லா தாவரங்கள் எல்லா காரியங்களையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அதனால் அவர் எல்லாவற்றையும் அவர் நேசிக்கிறார். Often we don't realize this itself. We see the world around us, we see nature, we see the mountains, the rivers, the valleys and all this, but we don't see God's love for his creation oftentimes. பெரும்பாலும் நம்ம இது உணர்றதில்லை பாருங்க. நம்ம சுற்றியுள்ள இந்த உலகத்தை பார்க்குறோம், இயற்கையை பார்க்குறோம், மலைகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள், இப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் தேவன் தம்முடைய அந்த சிருஷ்டிப்பின் மீது, அந்த படைப்பின் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை நம்ம அடிக்கடி பார்க்கறதில்ல. Look at, for example, Psalm 104 verse 10 onwards. The psalmist sees creation differently. He says, you make springs gush forth in the valleys. They flow between the hills. They give drink to every beast of the field. The wild donkeys quench their thirst. Beside them the birds of the heavens dwell. They sing among the branches. From your lofty abode you water the mountains. The earth is satisfied with the fruit of your work. அப்போ சங்கீதம் 104 பாருங்கள், சங்கீதம் 104 10 பாருங்கள். இந்த சிருஷ்டிப்பை அவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை குறித்து சொல்கிறார் பாருங்கள். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும், தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. Where do you think the animals and the plants get the water from? God gives it. He makes the springs gush forth, it says here. அப்போ என்ன சொல்கிறார், இந்த வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம், இந்த காட்டு கழுதைகளுக்கெல்லாம் யார் தண்ணீர் கொடுக்குறாராம்? கர்த்தர் தண்ணீர் கொடுக்குறாராம். பள்ளத்தாக்கிலிருந்து அவர் தான் நீரூற்றுகளை வர பண்ணுகிறாராம். அதனால் அவர்கள் அந்த மிருக ஜீவன்களெல்லாம் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறது என்று சொல்கிறார். He says, because God does this only, every beast of the field has something to drink, has water to drink. என்ன சொல்கிறாரு, தேவன் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால, தண்ணீரை வரவிடுறதுனால தான் எல்லா அந்த காட்டு மிருக ஜீவன்கள், வெளியின் மிருக ஜீவன்கள் எல்லாம் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறது அந்த தண்ணீர் குடித்துன்றார். In verse 13 he says that God waters the mountains from his lofty abode and the earth is satisfied with God's work. 13வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீரை அவர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறதுன்றார்.
Look at Psalm 145. There it talks about how the animals get their food, how every living thing gets what it wants. Psalm 145 and verse 15 and 16. சங்கீதம் 145 பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அவர் எப்படி ஆகாரம் எப்படி கிடைக்கிறதுன்னு குறித்து சொல்லார் பாருங்க. சங்கீதம் 145 15 16 பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்களுக்கெல்லாம் எப்படி ஆகாரம் கிடைக்குது அவர் கொடுக்குறார் என்றார். He says in verse 15, the eyes of all look to you and you give them their food in due season. You open your hand and you satisfy the desire of every living thing. 15 வசனத்தை கவனிங்க. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். Next time when you see an animal eating, or on a plant getting, water or sunlight or whatever it needs, when you see creation functioning the way it is meant to function, remember that God is showing His loving care for His creation. அப்போ அடுத்த முறை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிருக ஜீவன்கள் வந்து சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா, மற்ற இயற்கை தாவரங்கள், சூரிய ஒளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று யோசிச்சுக்கோங்க. இந்த இயற்கை தாவரங்கள், இந்த மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் போஷிக்கிறார். அதை அவர் நேசித்து அதை பராமரிக்கிறார் அப்படின்ற அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Now, you too are His creation. You and I are His creation, and He loves us like He loves all His creation also. That is also true. But that's not what Jesus said. அப்போ நாமும் அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். தேவன் வந்து தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் நேசிக்கிறார். அதை போலவே நம்மையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து உண்மைதான். ஆனால் இயேசு வந்து அதை சொல்லலை. So let's go up a little higher up the mountain. இப்போ மலையில் இன்னும் கொஞ்சம் ஏறலாம். Imagine now that, suppose Jesus didn't say this, but I'm asking you to imagine that instead of saying what He said something like this, that God loves believers just as He loves all human beings. இப்போ இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. இயேசு சொன்னாருன்னு சொல்லலை, இயேசு இந்த மாதிரி சொன்னாருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தேவன் வந்து மற்ற எல்லா மனிதர்களையும் மனுக்குலத்தையும் நேசிக்கிறது போல நம்மையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்குவோம். That would be one step higher than God loving all His creation in general. அது வந்து தேவன் வந்து மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை போல நம்ம நேசிக்கிறார் என்பதை காட்டிலும் கொஞ்சம் பொதுவாக மேலானதாக இருக்கிறது. Because God loves all His creation, but human beings are His most special creation. They are the only ones He made in His own image and likeness, and therefore His concern for them, His care for them, His love for them is on a higher level. ஏன்னா இங்கே தேவன் வந்து தம்முடைய எல்லா சிருஷ்டிப்பையுமே அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விசேஷித்த விதத்தில் நேசிக்கிறார். அவர்களை தான் ஏன்னா தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்கினார். அதனால் ஆகியால் அவர்கள் மேலே ஒரு விசேஷித்த விதத்திலே அவர்கள் மீது கரிசனை காட்டுகிறார், அவர்களை விசாரிக்கிறார். அவர்கள் மீது அவர் காட்டுகிற அந்த அன்பானது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. Jesus Himself taught that God values human beings more than the rest of creation. Look at, for example, His words in Matthew 6:26. இயேசுவே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மற்ற சிருஷ்டிப்புகளை காட்டிலும் தேவன் எப்படி வந்து மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறார், விசேஷமாக எண்ணுகிறார் என்பதை குறித்து தம்முடைய போதனையில் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 6:22 பாருங்க. He says, look at the birds of the air, that they do not sow nor reap nor gather into barns, and yet your heavenly Father feeds them. He's saying, look at the birds and how your heavenly Father feeds them. அங்கே 26 வசனம் என்ன சொல்கிறாரு? ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்க, அவைகள் வந்து விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, உங்களுடைய பரமபிதா அவைகளை எப்படி பிழைப்பூட்டுகிறார் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கன்றார். But then he says something that's astonishing after that. Look at what he says. Are you not worth much more than they? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆச்சரியப்படுத்துற விதத்தில் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்றார். Scientists say sometimes man is just an animal. Jesus says, are you not worth much more than they? அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு மேலான ஒரு மிருக ஜீவன்கள், மிருகத்தை போல தான் அப்படின்றாங்க இல்லையா? ஆனால் இயேசுங்க என்ன சொல்கிறாரு? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்றார்.
Jesus says this many times. For example, Matthew chapter 10, verse 29 onwards, he says, "What is the price of 2 sparrows, 1 copper coin? But not a single sparrow can fall to the ground without your Father knowing it." There he's talking about how much God pays attention to even 1 sparrow. இயேசு வந்து இதை பல இடத்துல சொல்கிறாரு பாருங்க. உதாரணத்துக்கு மத்தேயு 10ல் 29 வசனத்திலேருந்து கவனிச்சிங்கன்னா, நான் சொல்ல 29 வசனத்தில், "ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாய்களும் தரையில் விழாது." என்ன சொல்கிறாரு? இந்த அடைக்கலான் குருவிகள் மேலே பரமபிதா தேவன் வந்து எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத பற்றி சொல்கிறார். But then, watch what he says after that. "The very hairs on your head are all numbered. So don't be afraid," he says. "You are more valuable to God than a whole flock of sparrows." அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. "உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள்" அப்படின்றாரு. "அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள்." One sparrow is important enough for God to see where it is, whether it's falling to the ground or not. But Jesus says, you are more valuable to God than a whole flock of sparrows. There's no reason for you to be afraid because God loves you. God cares for you. அதாவது ஒரு அடைக்கலான் குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் விழுறதில்லை, தரையில் விழுறதில்லை. அந்த அளவுக்கு அதை அறிந்திருக்கிறார், அதை பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது மாத்திரம் இல்லை, உங்களை வந்து அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு உங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவராய் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு இயேசு சொல்கிறார். He's talking about all human beings. All human beings here. எல்லா மனிதர்களையும் இங்கே சொல்கிறார். In another place, when Jesus was about to heal a man on the Sabbath day, he makes a comparison between man and animal and he uses it to justify his healing. This is in Matthew chapter 12 and verse 9 onwards, the story is there. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து ஓய்வு நாளில் ஒரு மனிதனை சுஸ்தமாக்குவதற்காக அங்கே வந்து அதை சரி என்று சொல்கிறதுக்காக மனிதனையும் மிருகத்தையும் ஒப்பிட்டு அங்கே அதை நியாயப்படுத்தி அங்கே சரியான காரியத்தை சொல்கிறார். மத்தேயு 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலேருந்து இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். In verse 11 he says, "Which one of you has a sheep, if it falls into a pit on the Sabbath, will not take a hold of it and lift it out?" He says, if you have a sheep and it falls into a pit, you won't care that it's Sabbath, you'll still save it, you'll lift it out. 11வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. "அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ?" அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு வந்து ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு ஒரு குழியில் விழுந்துருச்சு, அதை வந்து ஓய்வு நாளாக இருக்குதுன்ட்டு தூக்கி விடாமல் போயிடுவீங்களா, தூக்கி விடுவீங்களா அப்படின்னு கேட்குறார். And then the next verse 12, he says, "Of how much more value," those words are important, "of how much more value is a man than a sheep." அதுக்கு அடுத்த வசனத்தை என்ன சொல்றார் பாருங்க. "ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான்." அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் பாருங்க. "ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான்" அப்படின்றார். This is the way God thinks. If Jesus thinks like this, God thinks like this, my friend. The world, in all its great wisdom and scientific knowledge, may say, we are just a higher animal, we are just like the animals, and so on. No. Of how much more value is any human being than the other rest of creation? That is the way Jesus thinks. அப்போ தேவன் வந்து இந்த விதத்தில் தான் யோசிக்கிறார் பாருங்க. இயேசு இந்த விதத்தில் யோசித்து சொல்வார் என்றால் தேவனும் அந்த விதத்தில் தான் யோசிக்கிறார். அதாவது தேவன் வந்து மனிதனை அந்த அளவுக்கு மேலான விதத்தில் யோசிக்கிறார். அதாவது இந்த அறிவியல் வந்து என்ன சொல்லுது, மனுஷனை வந்து ஒரு உயர்ந்த மிருகம், இல்லைன்னா மிருகத்தை போல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் தேவன் வந்து இந்த மிருகத்தை காட்டிலும் மனிதன் மிகவும் மேலானவன், அவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சிருஷ்டிப்பை காட்டிலும், மற்ற சிருஷ்டிப்புகளை காட்டிலும் இவன் மேலானவன் என்பதை வலியுறுத்துகிறார். That's why the psalmist, when he looks at the heavens, in Psalm 8, he says, "When I look at the heavens, the work of your fingers, the moon and the stars which you have made, what is man that you are mindful of him?" He's saying, God, you have made so much more amazing things, like the sun, moon and the stars. But why do you pay so much attention to man? What is man that you are mindful of him?
இதனால தான் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் 8வது சங்கீதத்தில என்ன சொல்றான், "உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், நீ ஸ்தாபித்த சந்திரனையும், சூரியனையும், நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன்றான்." அவன் என்ன சொல்றான், மற்ற சிருஷ்டிப்புகள்லாம் பார்க்கும்போது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது, அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா இந்த மனுஷனை நீர் விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரமா இருக்கிறான் அப்படின்றான். Man is very special to God. God loves all human beings because they are very special to Him. அப்போ மனிதர்கள் வந்து தேவனுக்கு மிகவும் விசேஷித்தவர்கள். மனிதனை மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மிகவும் விசேஷித்த விதத்தில் அவர் பார்க்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். Now is a good time to stop and think, right? We're climbing this mountain, but I'm saying now it's a good time to stop and think about how we have experienced God's love as His creation, as human beings. இப்போ கொஞ்சம் இங்கே நிறுத்தி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நல்ல இடம் பாருங்கள், நல்ல நேரம் பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த மலையை ஏற போகிறோம். ஆனால் கொஞ்சம் இங்கே நிறுத்தி யோசிக்கணும். ஏன்னா தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பாக நாம் மனிதர்களாக தேவனுடைய இந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு அனுபவித்திருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் குறித்து யோசிச்சு பார்க்கணும். The very fact that we are alive, the very fact that we have life, that we have breath, that we have health, strength, these are all expressions of His love, my friend. அப்போ நாம் இன்றைக்கி வந்து உயிரோடு இருப்பதே, நம்ம ஜீவனோடு இருப்பதே, நாம் சுவாசித்து கொண்டிருப்பதே, நம்ம ஆரோக்கியத்தோடு பலனோடு சுகத்தோடு இருப்பதே அவர் நம்ம வந்து நேசிக்கிறார். அதனால தான் அப்படி இருக்கிறோம் பாருங்கள். அவர் சிருஷ்டிகராக இருந்து நம்ம நேசிக்கிறதுனால தான், அன்பு கூறுறதுனால தான் நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். The food we eat, the health we enjoy, they are all an expression of His loving care because He created us. He is sustaining us in so many ways. அப்போ இன்றைக்கு நாம் வந்து உணவு உண்டு பலன் கொண்டு ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மீது கொண்டு இருக்கிற அந்த அன்பு கரிசனை, அவருடைய விசாரிப்பு தான் பாருங்கள். அவர் சிருஷ்டித்து நம்ம எந்த கரிசனையோடு அன்போடு விசாரிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோம். And then there are those things that we enjoy as human beings very specially. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களாக நாம் விசேஷித்த விதத்தில் அனுபவிக்கிற காரியங்களும் இருக்கிறது. Like, for example, our special ability to speak, right? No animal has this this amazing ability to use words and so many words and speak and communicate so effectively. உதாரணத்துக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசக்கூடிய ஒரு திறனை மற்ற எந்த மிருகங்களோ மற்ற எந்த ஒரு காரியமும் பேசுறதில்ல பாருங்கள். இந்த நல்ல பேசக்கூடிய திறன், எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசுகிறோம். இந்த திறன் தேவன் நமக்கு கொடுத்தது, அவர் அன்பினால் கொடுத்தது. What I'm saying is, you have so many special things that many times we don't think about. Take your brain, for example. The most powerful thing that we have is our brain. It's a wonder of nature, the human brain. They say we use only 10% of our brain. And that itself takes man to the moon and so on. கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தேவன் வந்து அன்பு கூர்ந்து காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு நமக்கு வந்து மூளையை கொடுத்துருக்கிறார் இல்லையா, மூளை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான வியக்கத்தக்க ஒரு காரியமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நமக்குள்ளாக. அறிவியலில் வந்து என்ன சொல்கிறாங்க, மனிதன் வந்து தன்னுடைய மூளையில் 10% தான் பயன்படுத்துகிறானா. அந்த 10% வச்சுட்டு அவன் வந்து சந்திர மண்டலத்துக்குலாம் போயிட்டு வந்துடுறான் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். Or take something like the special family life that humans enjoy, marriage and family, we enjoy it in a higher way than any animal, I think. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி மனிதனுக்கு வந்து தேவன் விசேஷித்த விதத்தில் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்கும்படியாக இந்த திருமணம் குடும்ப வாழ்க்கை என்று ஒரு உன்னதமான ஒரு மேலான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு. எந்த மிருகங்களுக்கும் இந்த மாதிரி கிடையாது பாருங்கள். Or think about our work. God has given us our work, right? We actually take pleasure in our work. I hope you do, because that's the way God wants it for human beings. He has given special work and special satisfaction when they do their work and so on. அப்புறம் வேலையை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வேலையை செய்கிறோம், அந்த வேலையினால் நமக்கு வந்து சந்தோஷம் நிறைவும் திருப்தியும் உண்டாகிறது. நம்மளை வந்து ஒரு விசேஷித்த விதத்தில் விசேஷமான வேலைகளை செய்யும்படியாக அவர் உண்டாக்கியிருக்கிறார். அதை செய்யும்போது நமக்கு ஒரு நிறைவும் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகுது பாருங்கள். Is your mind able to think of the many things that you are enjoying that are expressions of God's love for you? அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் எல்லாமே தேவன் உங்கள் மீது கூறுகிற அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? Don't just focus on what we don't have or what is lacking or what is missing, especially with the way the world
is right now. People tend to focus more on, oh, look at how bad this disease is, or how bad, this suffering is, and all that. But my friend, also look at the good things that God has given you and that you are enjoying by the grace of God. அப்போ நமக்கு வந்து என்ன இல்லை, என்ன குறைவா இருக்குது, இது இல்லையா, அது இல்லையா, அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு பெரிய இந்த தொற்று நோய் காலத்தில் இந்த மாதிரி வந்துருச்சா, இவ்வளோ பெரிய நோய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தேவன் நமக்கு எவ்வளவு நன்மையான ஈவுகளை கொடுத்துருக்கிறார், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதை யோசிக்கணும் பாருங்கள். Even in times like this, if you're alive, if you have a family, if you have some, health, if you have some income, it's the grace of God. It's the goodness of God. It's the love of God that you are experiencing. In everything, give thanks to Him. இப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்குதுன்னா, அது கர்த்தருடைய கிருபை பாருங்கள். அவர் நல்லவராக இருக்கிறாரு, அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதனால தான் இதெல்லாம் கிடைக்குது பாருங்கள். அப்போ இது எல்லாவற்றுக்காகவும் அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். Maybe you're thinking, I've got 100 problems. What do you mean? Think about all this, Well, even to a person like that, let me say, I got good news for you, because this God and the love that He has is such that He loves especially people who have problems and who are down and who are struggling and suffering. ஒரு வேளை வந்து நீங்கள் சொல்லலாம், என்ன எனக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து இதெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களை நேசிக்கிற இந்த தேவன், இவர் வந்து யாரை நேசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா, குறைவில் இருக்கிறீங்கன்னா, உங்களை இன்னும் அதிகமாக அவர் நேசிக்கிறார். உங்கள் மீது இன்னும் அதிகமாக கரிசனையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார். I said He loves all human beings, but He shows His love very specially to the struggling and the suffering and the downtrodden human beings. அதாவது இந்த தேவன் வந்து எல்லா மனிதர்களையுமே நேசிக்கிறான்னு சொன்ன அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரச்சனையிலையும் பாதிக்கப்பட்டு கீழான நிலையில் கிடக்கிற மனிதர்களை இன்னும் அதிகமான விசேஷித்த விதத்தில் அவர்களை நோக்கி பார்த்து நேசிக்கிறார். For example, there are many verses that talk about this. For example, Psalm 103 verse 6, the Lord works righteousness and justice for all who are oppressed. உதாரணத்துக்கு இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு சங்கீதம் 103:6 பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறாராம். Or Deuteronomy 10 verse 18, He executes justice for the fatherless and the widow and loves the sojourner, giving him food and clothing. அப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 10:18 பார்த்தீங்கன்னா, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். All those people who are at a disadvantage, who are neglected, who could suffer, who are suffering, the fatherless, the widows, and the sojourner, whom everybody is ill-treating, God loves. And God shows justice, and God provides for their needs. You are just one step away from God's loving provision in your life. Believe it. He will come to your rescue. அப்போ இந்த மாதிரி சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுறவங்க, கீழே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படுறவங்க, திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், அந்நியர்கள், இவர்களெல்லாம் மீது தேவன் இன்னும் அதிகமான கரிசனையும் அவங்களுக்கு நியாயம் செய்கிறவருமா இருக்கிறார். அப்போ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள். நீங்கள் அதை யோசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களிடத்துல வந்து உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். Stop thinking about your problems. Think about God as the one who will come to the rescue of the oppressed. And you will experience His rescue, my friend. அப்போ உங்கள் பிரச்சனை குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிட்டு, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற இந்த தேவனை, இந்த ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்து அவர்களை மீட்டெடுக்கிற அந்த தேவனை குறித்து சிந்திக்க ஆரம்பிங்கள். அப்பொழுது அவர் மீட்டெடுக்கிற அந்த மீட்பை, அவர் உங்களை மீட்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். But let's keep climbing this mountain of God's love. ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த தேவனுடைய அந்த அன்பின் மலையை நோக்கி நம்ம தொடர்ந்து மேலே ஏறுவோம். We're still considering what it would mean if Jesus had said God loves believers just as He loves all human beings. I'm still in that same topic only, really. அதாவது இயேசு வந்து விசுவாசிகளாகிய நம்ம வந்து எல்லா மனிதர்களை போல நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்குவோம். அதே காரியத்தில் தான் நான் இருக்கிறேன் நான். God's love for all human beings is supremely seen in what He does for their salvation. That's what I want to talk about a little bit.
அப்போ தேவன் வந்து மனிதர்களை மனுக்குலத்தை அ எந்த அளவுக்கு மேலான ரீதியில நேசித்தார், அன்பு கூர்ந்தார் என்பது எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னா, அவர்களை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்தார்? அதில வெளிப்படுகிறது. We know the famous verse, John 3:16. For God so loved the world that he gave his one and only Son, so that whoever believes in him should not perish but have eternal life. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The world in that verse is mainly referring to the world of human beings, right? Because the ones who benefit are the human beings in that verse. Whoever believes in him, whichever human believes in him should not perish but have eternal life. அப்போ அந்த வசனத்தில் உலகத்தில் சொல்லும்போது அவர் எல்லா மனிதர்களையும் அங்கே தான் குறிப்பிட்டு தான் அங்கே சொல்கிறார் பாருங்கள். உலகத்தில் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார். என்ன அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்கிறார் இல்லையா? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, மனிதர்கள் தான் விசுவாசிக்க முடியலையா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God's love for the world of human beings is seen supremely in the fact that he gave his one and only Son for their salvation. He gave him up to be crucified on the cross. அப்போ தேவன் இந்த மனிதர்கள் மீது, மனுக்குலகத்தின் மீது, இந்த உலகத்தின் மக்கள் மீது கொண்டிருந்த உன்னதமான அந்த மேலான அன்பு எங்கே வெளிப்பட்டது? அங்கே தேவன் அவர்களை மீட்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்து அங்கே கல்வாரி சிலுவையில் அங்கே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அங்கே தான் அவருடைய அன்பு மேலான ரீதியிலே அங்கே பார்க்க முடிகிறது. God gives his Son to the world, to all humans. He offers his Son as the way of salvation to any person who would believe. அப்போ தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் உள்ள இந்த மனிதர்களை மீட்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவரும் ரட்சிக்கப்பட முடியும், மீட்கப்பட முடியும். I think at this point in our journey up this mountain, we can glimpse a little bit of what Jesus is talking about in this verse. Jesus says, right, God loves us just as he loves Jesus. I think we can glimpse the truth of that a little bit right here. அப்போ இங்கே நம்ம இந்த மலை ஏறுகிற இந்த பிரயாணத்தில் இங்கே கொஞ்சம் நிறுத்தி ஒரு பார்வை பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இயேசு இங்கே சொன்னதை இங்கே ஒரு பார்வை யோசித்து பார்க்கணும். அதாவது இயேசு சொல்கிறார் இல்லையா? தேவன் வந்து இயேசுவை எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல் இயேசுவை நேசிப்பது போல் நம்மையும் அவர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தியத்தை அப்படி ஒரு பார்வை பார்க்கணும் பாருங்கள். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல. How can you glimpse that God loves us like he loved Jesus? Well, by just looking at this verse, John 3:16, God gave his Son for us. That's what the verse says, right? For the salvation of humans. Now, if he did not love human beings anything like he loved Jesus, right? If he never loved them anywhere close to Jesus, then he would have never given his Son to save them, would he? அப்போ தேவன் வந்து இயேசுவில் அன்பாக இருக்கிறது போல் நம்மிலும் அன்பாக இருக்கிறார் அப்படின்றத குறித்து கொஞ்சம் இங்கே நிறுத்தி யோசிக்கணும். அப்படின்னா எப்படி யோசிக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதர்களை மீட்கும்படியாக, உலகத்தை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனையே கொடுக்குறார். அதாவது உலகத்தை அந்த அளவுக்கு நேசித்ததுனால தான் தம்முடைய சொந்த குமாரன் நேசித்தது போல நேசித்ததுனால தான் அங்கே தம்முடைய சொந்த குமாரனே அவர்களை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக ஒப்பு கொடுக்குறார். If his love for us was nowhere close to his love for Jesus, right? He would have never given Jesus to save us. Only because he loved us in some way, shape or form, degree, similar to, close to his love for Jesus. That is why he was willing to give his one and only Son up to the most brutal death on the cross so that he can save us. அப்போ தேவன் வந்து இயேசுவை போல நம்மை நேசித்திருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனே கொடுக்குறார். அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதில் அவரை நேசித்த அந்த அளவில் நம்மையும் அந்த அளவுக்கு நேசித்ததுனால, அதை போல கொஞ்சம் நேசித்ததுனால தான் தம்முடைய சொந்த குமாரனையே அவர் அங்கே மிகவும் கொடூரமான மரணத்திலே மறிக்கும்படியாக சிலுவையிலே அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கிறார்.
It is because he loved us in some way, like he loved his son. That's why he thought it fitting. He thought it fitting to give his son to die for us. அப்போ தேவன் வந்து நம்மை தம்முடைய குமாரனை போல கொஞ்சம் கொஞ்சம் நேசித்ததுனால தான் அங்கே வந்து இவர்களை மீட்பதற்கு தம்முடைய குமாரனை கொடுப்பது தகும் என்று சொல்லி தம்முடைய குமாரனை அங்கே ஒப்பு கொடுத்தார். So God gives up his son, to die on the cross and offers salvation to the world. Whoever believes should not perish but have eternal life. அப்போ தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அங்கே மரிக்கும்படியாக பலியாக அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை அந்த மாதிரியாக பலியாக தந்துருளினார். God desires the salvation of all. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அங்கே விருப்பம் சித்தமுள்ளவராக இருக்கிறார். The Bible says it in so many words in 1 Timothy 2:4 that God our Savior desires all people to be saved, to come to the knowledge of the truth, and so on. வேத வசனத்தில் இதை பல இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:4 கூட பார்க்குறோம் இல்லையா? அதாவது என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். And God is very patient, giving time for people to repent. For example, you see that in 2 Peter 3:9, that the Lord is not slow to fulfill his promise, but is patient toward you, not wishing that any should perish, but that all should come to repentance. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர் பொறுமையாக காத்திருக்கிறாராம். 2 பேதுரு 3:9 பேதுரு சொல்கிறார் இல்லையா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். So God's love for all human beings extends so far. He gives his most valuable treasure for the salvation of humans. And he desires all to be saved, and he gives them time to repent. அப்போ தேவன் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நீடிய பொறுமையுள்ளவராய் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். If Jesus had said God loves us just as he loves all this meaning would be involved. And it would be amazing in itself. அப்போ இயேசு மற்ற எல்லாரையும் நேசிக்கிறது போல, எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறது போல நம்மை நேசித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் நம்ம இப்போ சொன்ன எல்லா அர்த்தங்களும் உள்ளடங்கி இருக்குது பாருங்க. அப்போ அப்படி அவர் சொல்லியிருந்தாலே அதுவே பெரிய அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். But he's saying something higher. He's saying something even better. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமாக சொல்லுகிறார், இன்னும் மேலான காரியத்தை இயேசு சொல்லுகிறார். So let me take it one step higher. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். Imagine that Jesus said, God loves believers just as he loved the nation Israel. இப்போ இயேசு இப்படி சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் சொல்லலை, இந்த மாதிரி சொன்னார்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தேவன் விசுவாசிகளை இஸ்ரவேல் தேசத்தை நேசித்தது போல நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்குவோம். You see, Israel is God's chosen nation in the Bible, and God has a special love for them, and so on. இஸ்ரவேல் தேசமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த தேசம். அந்த தேசத்தின் மீது விசேஷமாய் தேவன் அன்பு கூறுகிறார். Not only that, New Testament teaches very clearly that God has made us also the seed of Abraham. In Christ, we are also the seed of Abraham. அது மாத்திரமல்ல, வேதம் போதிக்குது பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாமும் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. So that even though we are Gentiles, in Christ we receive the blessing of Abraham. That's what it says in Galatians 3:14. அப்போ நம்ம புறஜாதிகளாக இருந்தாலும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படித்தான் கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது இல்லையா? We also are God's special people, just as Israel was God's special people, and so on. அப்போ இஸ்ரவேல் எப்படி தேவனுக்கு விசேஷித்த ஒரு தேசமாக இருக்கிறதோ அதே போல் நாமும் தேவனுக்கு விசேஷித்தவர்களாகத்தான் இருக்கிறோம்.
This is a true teaching in the Bible, and I'm asking you to imagine this kind of love. You know, for example, look at a passage here in Zechariah 2:8, famous passage describing God's love for Israel. அப்போ இது வந்து வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மையான போதனை பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை, இந்த விதமான ஒரு அன்பை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு சகரியா 2:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி இல்லையா? அதாவது இஸ்ரவேலின் மீது தேவன் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் மீதான தேவனுடைய அன்பை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி இது. Zechariah 2:8, for thus said the Lord of hosts, after his glory sent me to the nations who plundered you, for he who touches you touches the apple of his eye. அப்போ உங்கள் சகரியா 2:8 எப்படி சொல்கிறார் பாருங்க, தேவன் எவ்வளவா நேசிக்கிறார்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Christians know this verse, right? Because they use it to, describe how God thinks of us. But actually in context, the verse is talking about Israel, the special nation of Israel. But we can rightfully use the passage because it can apply also to us, because we are also added to God's special people Israel. We have become the seed of Abraham and so on. அப்போ இந்த வசனம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாருங்கள், எல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச வசனம் தான் பாருங்கள். இந்த வசனத்தை வந்து நமக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இது வந்து அங்கே பின்னணியில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை பற்றி தான் தேவன் அங்கே குறிப்பாக சொல்லுகிறார். ஆனால் நாமளும் இதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். நாமளும் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறி இருக்கிறோம். அதனால் இந்த வசனத்தை நாமும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் நம்மளையும் அந்த மாதிரி நேசிக்கிறார்னு சொல்லி நாமளும் எடுத்துக்கொள்ளலாம். We like this because of the amazing expression there, where God says, he who touches you touches the apple of his eye. தேவன் எப்படி சொல்றார் பாருங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது அவரை நம்மை தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்றார். The eye is probably one of the most tender parts of the human body, right? இந்த கண்ணானது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சரீரத்தில் ரொம்ப ஒரு மென்மையான ஒரு அவயமாக இருக்கிறது. The apple of the eye is the most delicate portion of this eye. So it's like a double emphasis here, of how much God cares for his people, how they are so tender and delicate to him. அதுலேயும் இந்த கண்ணில் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கண் மணியானது இன்னும் மென்மையானது, இன்னும் நுண்ணிய அளவில் மென்மையான ஒரு காரியம். அப்போ தேவன் வந்து நம்மை அந்த அளவுக்கு ஒரு மென்மையான விதத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த அளவுக்கு நம்மை பாதுகாக்கிறாராம். We protect our eyes almost by instinct, don't we? If something comes close to our eye, automatically it shuts. God has made it like that, so where we instinctively, by reflex, without even thinking about it, we protect, we guard our eye. இப்போ நம்மளுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்ணுக்கு கிட்ட டக்குன்னு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நம்ம உடனே நம்முடைய கண் இமைகள் டக்குன்னு மூடுது பாருங்க. எதையும் யோசிக்காமல், எந்த ஒரு காரியமும் இல்லாமல் டக்குன்னு அதையும் யோசிக்காமல் டக்குன்னு கண்ணு மூடுது. கண்ணை பாதுகாக்க முடியாது, அந்த இமைகள் வந்து மூடிக்கொள்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் தேவன் உண்டாக்கியிருக்கிறார். The reason God is saying here that we are like the apple of his eye is he wants you to know, in the same way that you instinctively protect your own eye, he protects you. He comes to your rescue quickly, instinctively, just like that. If his people are going to be affected or harmed, he rushes to their aid and rescue and help and protection. அப்போ இங்கே வந்து தேவன் வந்து நாம் வந்து அவருடைய கண்மணியை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வராரு, எப்படி நம்முடைய கண் இமையானது அந்த கண்மணிக்கிட்ட கண்ணுக்கிட்ட ஏதாவது வரும்போது டக்குன்னு உள்ளுணர்வால் உடனடியாக டக்குன்னு அந்த இமை மூடி பாதுகாக்குதோ, அதே போல் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தேவன் அந்த அளவுக்கு உடனடியாக வந்து டக்குன்னு நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார், மீட்கிறார். And if at all you are harmed, he will make sure that you are restored doublefold, because whoever harmed you has touched the apple of his eye. That's what in this passage actually Israel is already plundered, and he sends a message saying, now you've been plundered, but these people don't know that they've touched the apple of my eye. Now here's what's going to happen to them. என்ன சொல்கிறாரு,
இப்போ நீங்க வந்து ஒரு வேள அதனால ஏதாவது பிரச்சனைனால பாதிக்கப்பட்டாலும் கூட, நீங்க வந்து ரெட்டிப்பான விதத்தில அதை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இங்க வந்து உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லும்போது, எதிரி நாட்டு ராஜாக்கள் அந்த எதிரி கூட்ட மக்கள் வந்து சத்துருக்கள் வந்து இவங்கள வந்து கொள்ளையிட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்க வந்து கொள்ளையிட்ட சூழ்நிலை தான் இங்க சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்றாரு. அப்ப ரெட்டிப்பான விதத்தில மறுபடியுமாக திரும்ப அவர்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்றார். So don't get discouraged looking at your enemies. Don't get discouraged looking at your problems, at what is about to come, or don't get discouraged at what has happened to you. Maybe something bad has happened to you. Don't get discouraged, my friend. You are the apple of his eye, and God will come to your rescue. Protection. He will do something about it. அப்போ உங்களுடைய சத்துருக்களை குறித்து யோசிச்சு, நீங்க என்ன இழந்தீங்க? உங்களுக்கு என்ன இல்ல? எதெல்லாம் இழந்து போயிட்டீங்க? அதெல்லாம் குறித்து யோசிச்சு, அதே குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய கண்மணியா இருக்கிறீர்கள். அவர் வந்து உங்களை வந்து மீட்பார். உங்களை மீட்டெடுத்துக் கொள்வார். Don't get discouraged looking at what the whole world is going through, you know. No, you are God's special people. You are the apple of his eye. You are like Israel. அப்போ நீங்க வந்து முழு உலகமும் போயிட்டு இருக்கிறத பார்த்து, அதேபோல நீங்களும் ஊக்கமிழந்து போயிறாதீங்க. நீங்கள் தேவனுடைய கண்மணியைப் போல இருக்கிறீர்கள். நீங்க வந்து இஸ்ரவேலைப் போல தேவனுக்கு இருக்கிறீர்கள். You know, we look at the world today and the whole world is going through problems. But my friend, God wants to show a difference between his people and those that are not his. Remember in the land of Egypt, when there was darkness throughout the land of Egypt, there was light in Goshen where the people of Israel were. அப்போ இன்னைக்கு முழு உலகமும் பிரச்சனையினூடாக போயிட்டு இருக்குது பாருங்க. அப்போ நீங்க வந்து அந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் ஊக்கம் இழந்து போயிடாதீங்க. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கண்மணியா இருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு அங்கே எகிப்தில் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தபோது, அங்கே எகிப்து தேசத்திலும் அந்தகாரம் உண்டானது, இருள் உண்டானது இல்லையா? ஆனால் அங்கே தேவனுடைய ஜனங்கள் இருந்த அந்த கோசேன் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் விசேஷித்த தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேலாக இருந்தார்கள். அதே போல நீங்களும் தேவனுக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். You should think of yourself like that. You know, the New Testament teaches that. For example, 1 Peter 2:9, Peter says, you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you might proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. அப்போ நீங்கள் வந்து உங்களை குறித்து அந்த மாதிரி யோசிக்கணும் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் உதாரணத்துக்கு 1 பேதுரு 2:9 அங்கே பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்றார். You think of yourself as chosen, royal, holy, special. Those are the kind of words that Peter uses to describe believers in the New Testament. He actually takes the exact same words that were used to describe Israel in the Old Testament. If you go see it, you will see in a good cross-reference Bible, you will see all of these are Old Testament references. He takes exact same reference titles used for Israel, applies them to the New Testament believers and says, you are chosen, you are royal, you are holy, you are special to God. அப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக அப்படி யோசிக்கணும் பாருங்கள். இங்கே வந்து பேதுரு வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து அப்படி சொல்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு சொல்லி, அங்கே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை, அந்த வசனங்களை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் வந்து ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து, இணைவசன வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் அப்படியே பழைய ஏற்பாட்டில் கோட் பண்ணப்பட்ட, மேற்கோள் காட்டப்பட்ட, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து அவர் மேற்கோள் காட்டுறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற விதத்தில் தான் நீங்கள் உங்களை குறித்து யோசிச்சு பார்க்கணும். Paul, who was a devout Jew, looks at Gentiles and says, you are Abraham's offspring. You know, only Jews are Abraham's offspring. Only Israel is Abraham's offspring. But he looks at Gentiles and says, you know, in Galatians 3:29, for example, if you are Christ, then you are Abraham's offspring, heirs according to the promise. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் பாருங்கள், அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். அவர் வந்து புறஜாதிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. கலாத்தியர் 3:29 போனீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்றார்.
In Galatians 6:16, he even calls New Testament believers as the Israel of God. I don't have time to read it, but the problem is we don't think of ourselves in this way. We think Israel is very special. We are not. இன்னும் கேட்டிங்கன்னா கலாத்தியர் 6:16 போனீங்கன்னா அங்கே வந்து தேவனுடைய இஸ்ரவேலர்னே நம்மளை குறித்து சொல்கிறார், விசுவாசிகளை குறித்து. ஆனால் என்ன பிரச்சனை, நாம் வந்து அதை குறித்து நம்மளை வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. நாம் வந்து தேவனுக்கு விசேஷித்தவர்கள் அப்படின்ற விதத்தில் நாம் தான் நம்மளை குறித்து யோசிக்கிறது இல்லை. I'm not saying Israel is not special. I'm saying Israel is very special. But I'm saying God has made us like them special. He has added us to them. He has made us the seed of Abraham. He has joined us to them. That's what I'm saying. நான் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து விசேஷித்தவர்கள் அல்லன்னு சொல்லலை, அவங்க விசேஷித்தவங்க தான். நான் என்ன சொல்கிறேன், நாமும் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் இஸ்ரவேலர்களாக விசேஷித்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறேன். But oftentimes believers think, like other people sometimes, I'm from an ordinary background, or I'm from an ordinary village, or I'm from an ordinary this or that, or I have an ordinary... No. You have a very rich background and heritage. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் வந்து மற்றவங்க மாதிரியே சிந்திக்கிறாங்க பாருங்கள். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க, சாதாரண பின்னணியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை குறித்து தாழ்வானவத்தில் யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் வந்து சாதாரண பின்னணி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமுள்ள பின்னணியிலிருந்து மேலான நல்ல பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க. What is your background? உங்களுடைய பின்னணி என்ன? If you're a believer, your background is Abraham, Isaac and Jacob, Moses and Elijah, and the great prophets of old. That's your background. You are the seed of Abraham. அப்போ நீங்கள் ஒரு விசுவாசினா நீங்கள் என்ன பின்னணியிலேருந்து வந்திருக்கிறீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலியா போன்ற இன்னும் பல்வேறு பெரிய தீர்க்கதரிசிகள், அவங்க வந்து அந்த பின்னணியிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறீர்கள். The God of Jacob is your God, is your refuge. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். Abraham is your grandfather. ஆபிரகாம் வந்து உங்களுக்கு தாத்தா. That's right. That's what the New Testament says. It says our heritage, we draw our heritage from Abraham, my friend. The God of Abraham is our God. The God who did wonders for Abraham, Isaac and Jacob and Moses and the children of Israel and Joshua and Elijah. The same God will do wonders for us. அதுதான் உண்மை பாருங்க. புதிய ஏற்பாடு அப்படி தான் சொல்லுது. நாம் வந்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசேக்கு, யோசுவாவுக்கு, எலியாவுக்கு அற்புதங்களை செய்த தேவன் நமக்கும் அற்புதங்களை செய்வார். God loves you like he loves Israel. தேவன் உங்களை இஸ்ரவேலை நேசித்தது போல நேசிக்கிறார். Isn't that amazing? அதுவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? That itself is amazing. If Jesus had said that much alone, that itself is amazing. அதுவே ஆச்சரியமான வியக்கத்தக்க காரியம் தான் பாருங்க. இயேசு அந்த அளவுக்கு சொல்லியிருந்தாலே அது ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க காரியம் தான். But he said something more. ஆனால் அவர் அதை காட்டிலும் மேலான காரியத்தை சொல்கிறார். So let me take you a little bit higher. அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். Now imagine that Jesus said, God loves believers as a father loves his own children. இப்போ இந்த மாதிரி இயேசு சொல்கிறாருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தேவன் ஒரு பிதா தம்முடைய சொந்த பிள்ளைகளை நேசிப்பது போல தேவன் வந்து உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் அப்படின்னு இயேசு சொன்னார்னு வச்சுக்குவோம். Now this is higher than what we saw before, because the Jews, they knew they were special in God's eyes. They knew they were God's special nation, chosen people, all that they knew. But they never had the guts to call God as their father. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வந்து இஸ்ரவேலர்களை வந்து தேவன் நேசித்தார், அவர்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்ட ஜனமாக வைத்திருந்தார், அவர்கள் அந்த அளவுக்கு நேசித்தார். இதெல்லாம் உண்மைதான் பாருங்க. ஆனால் அவர்கள் வந்து யூதர்கள் வந்து அந்த இஸ்ரவேலர்கள் வந்து தேவனை வந்து பிதா அப்படின்னு கூப்பிடுற அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு கிடையாது பாருங்க. When Jesus showed up, they were shocked that Jesus was calling God as his father. Left and right, he's calling him father. And on top of that, he's teaching others to pray, saying, Our Father who art in heaven. இயேசு வந்து தேவனை வந்து தம்முடைய சொந்த பிதான்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்களுக்கு வந்து பெரிய அது ஒரு இதாக ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிட தான் கற்றுக் கொடுக்குறாரு. They knew they were very special to God and all that, but in their minds, calling God or thinking of God as Father,
That's too much. For them, that is disrespectful. அவங்க வந்து தங்களை வந்து ஒரு தேவனுக்கு விசேஷித்த ஜனங்கள் அப்படிலாம் எண்ணுனாங்க. அதுதான் உண்மைதான். ஆனால் தாங்கள் வந்து தேவனை வந்து பிதாவே அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு கிடையாது பாருங்க. இன்னும் கேட்டால் அதை வந்து அவங்க வந்து ஒரு தேவனை வந்து அப்படி கூப்பிடுறது அவமரியாதை அப்படின்னு எண்ணாங்க. But you come to the New Testament, and probably the most important revelation about God is that God is Father. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்ன? தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். The main title for God in the New Testament is Father. புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு முக்கியமான பேர் என்ன? அவர் பிதா. Israelites in the Old Testament didn't think of God as Father because they never saw the Son. But once the Son came, we know that God is Father. இஸ்ரவேலர்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் அங்கே வந்து தேவனை பிதாவை பார்க்கல பாருங்க. ஏன்னா அவர்கள் குமாரனையும் பார்க்கல. ஆனால் இங்கே குமாரன் வந்த உடனே தேவனை நாம் பிதாவாக காண முடிகிறது. God is first the Father of our Lord Jesus Christ. The New Testament says in so many passages like 2 Corinthians 1:3, for example. புதிய ஏற்பாடு தேவனை குறித்து நமக்கு எப்படி சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறது. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பல இடங்கள் அப்படி தான் வருது பாருங்க. உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 1:3. And secondly, God is the Father of all believers. இரண்டாவது, தேவன் எல்லா விசுவாசிகளுக்கும் பிதாவாக இருக்கிறார். In Ephesians 4:6, when Paul is talking about what we have as believers, what we all have in common, he says we have one God and Father of all, who is over all and through all and in all. எபேசியர் 4:6 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்படின்றார். It's one thing for the King of all nations to love his one special nation more than the other nations. But it's quite another level of intimacy for that same king to love his own children in his own family. அப்போ இந்த உலகத்தின் ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்தை வந்து தமக்கு விசேஷித்த தேசமாக தெரிந்து கொள்கிறார் அப்படின்றது வந்து ஒரு விசேஷித்த காரியம். ஆனால் இன்னும் கேட்டால் அப்போ அந்த ராஜாவாகி அந்த ராஜாவின் குடும்பத்தில் நாம் வந்து ஒரு அங்கமாக பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம்னு சொல்லும்போது அது இன்னும் ஒரு மேலான நிலையாக இருக்கிறது. That's the shift that takes place from the Old Testament to the New Testament. In the Old Testament, they thought of, the king of all nations, choosing them as the special nation, loving them specially, and that's amazing. But the New Testament says this king is our Father, and he loves us as his own dear children. இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்க என்னாங்க, இந்த தேவன் வந்து முழு உலகத்துக்கும் எல்லா தேசங்களுக்கும் இவர் தான் ராஜாவாக இருக்கிறார், அந்த ராஜாவுக்கு நாங்கள் வந்து விசேஷித்த தேசமாக இருக்கிறோம் அப்படின்னு என்னாங்க. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு, நாம் வந்து அந்த ராஜாவுக்கு பிள்ளைகளாகவே மாறிவிட்டோம், அவருக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டோம், மேலான நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறோம். We are his children. He is our Father. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். Believers are God's children in a very special way. விசுவாசிகள் இந்த விசேஷித்த விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். You can think of all humans as God's children in a way because he created all of them. Yeah, but the New Testament doesn't speak like that. When the New Testament says children of God, it's referring to believers. Only believers have been given the right to become the children of God. For example, John 1:12 and 13. அதாவது முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டு தான். அதாவது இது தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்ற விதத்தில் அது சரிதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னும் விசேஷித்த விதத்தில் விசுவாசிகளே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. உதாரணத்துக்கு யோவான் 1:12 பார்த்தீங்கன்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். If you look at that passage in John 1:11 onwards, it says, he came to his own and his own people did not receive him. But to all who did receive him, who believed in his name, he gave the right to become children of God. அங்கே யோவான் 1:11 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். You have been given the special right
to become a child of God by Jesus himself, you can rightfully say, I'm a child of God. Boldly you can say. அப்போ உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான விசேஷித்த அதிகாரம் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை கொடுத்திருக்கிறார். அப்ப தைரியத்தோடு நீங்கள் உரிமையோடு தேவனை பிதா என்று கூப்பிடலாம். In fact, in this passage in verse 11, it says he came to his own. That is, he came to the nation Israel, his people, the Jews, and his own people did not receive him. But to those who received him, that is you and me and all other believers, he gave the right to become children of God. What the people in verse 11 did not get, the people in verse 12 got something higher, the children of God, born of God, verse 13 says. இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்தார், அவங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதுக்கப்புறம் 12ஆம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்குறாரு. நம்ம பற்றி சொல்கிறார் பாருங்கள், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவங்க ஏற்றுக்கொள்ளலை, நாம் ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாம் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அதனால் நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் வந்து தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று 13ஆம் வசனமும் சொல்கிறது. This is higher. This is higher. All Jews are not children of God, but all believers are children of God. Whoever believes in the Lord Jesus Christ, whoever receives Jesus as their Lord and Savior, has been given the right to be a child of God. They stand in a special relationship with God. அப்போ இது வந்து ஒரு மேலான காரியம் பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா இஸ்ரவேலரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலை, நாம் வந்து இயேசுவை விசுவாசித்ததுனாலே தேவனுடைய பிள்ளைகளாக ஆகியிருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவனே அவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் விசேஷித்த விதத்திலே அவரை பிதாவே என்று கூப்பிடுகிற விதத்திலே அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். Oftentimes believers don't appreciate this truth that they're God's children. They say, yeah, I'm God's child. Yeah, God is my father. So what? What's the big deal? No. A person who says like that, they don't understand what an amazing thing this is. You know, those who understand will speak like John. In 1 John 3, he says, see, behold what manner of love the Father has given to us, that we should be called children of God. அப்போ பொதுவாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க பெருசாக என்றதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாம் தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமாக விட்டுறாங்க பாருங்கள். ஆனால் அது எவ்வளோ விசேஷித்தமானது பெரிதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள். யோவான் 3:1 சொல்கிறார் பாருங்கள், என்ன சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்றார். Are you able to say like John? See what great love the Father has shown to us to make us his children. நீங்களும் யோவான் மாதிரி சொல்கிறீங்களா? பிதாவானவர் வந்து நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுனால அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களா? There are many children in this world, and you know, if I'm a loving person, if I'm a compassionate person, my heart goes out to many children, but there is a special love that I have for my own children. அதாவது இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு நல்ல ஒரு இரக்கமுள்ள ஒரு கனிவுள்ள ஒரு ஆளாக இருந்தேன்னா எல்லா பிள்ளைங்களையும் நான் நேசிப்பேன், உண்மைதான். ஆனால் அதை தாண்டி என்னுடைய சொந்த பிள்ளைகளை விசேஷித்த விதத்தில் ரொம்ப பிரத்யேகமாக நேசிப்பேன் இல்லையா? Similarly, God's love is available to all in a way, but there is a very special love that he has for his own children, for the ones who believe in Jesus. For all believers, his love toward them is very special. That's what John is saying. See this great special love. See how much love God has shown us, that we are children of God. அப்போ தேவன் வந்து எல்லாரையுமே அன்பு கூறுகிறார், எல்லாருக்குமே அவருடைய அன்பு கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்றது உண்மைதான். ஆனால் தேவன் வந்து விசுவாசிகளாகிய நம்மை விசுவாசிகளை விசேஷித்த விதத்திலே அன்பு கூறுகிறார். இன்னும் அதிகமான மேலான விதத்தில் விசேஷித்த விதத்தில் பிரத்யேகமாக அன்பு கூறார். இங்கே யோவான் சொல்கிறார் இல்லையா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்றார் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிதான அன்பு கூறுகிறார். Only to the children the invitation is given. Come boldly to the throne of grace to receive grace to help in time of need. பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு உரிமை பாருங்கள். பிள்ளைங்க மட்டும்தான் சொல்கிறாரு, நீங்கள்
இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையும் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. தைரியமா வருவதற்கான அந்த உரிமை பிள்ளைங்களுக்கு தான் உண்டு பாருங்க. Only children of the king can go boldly to his throne. ராஜாவினுடைய பிள்ளைங்க மட்டும்தான் ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கிட்ட தைரியமா போக முடியும். Even the highest servants can't have the boldness of the smallest child. அதாவது ராஜாவினுடைய மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கிற வேலைக்காரனுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்காது. அதாவது ராஜாவினுடைய ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் ஒரு மிகப்பெரிய வேலைக்காரனுக்கு கூட இருக்க முடியாது. Even the most valuable employees of a company don't get rewarded like the children of the owner. ஒரு கம்பெனியோட மிக மதிப்புமிக்க ஒரு வேலையாள் கூட அந்த கம்பெனி ஓனரோட பிள்ளைங்களை போல வெகுமதியும் பலனையும் பெற மாட்டாங்க. You are not just a servant of God. You are a child of the living God, the King of all kings. You are his child. And he says, come boldly to me anytime. You are my child. அப்போ நீங்கள் இந்த தேவனுடைய ஊழியக்காரங்க வேலைக்காரங்க கிடையாது பாருங்கள். நீங்கள் இந்த ராஜாதி ராஜாவாகி இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக என் அண்டையிலே சிங்காசன தண்டையிலே கிருபாசன தண்டையில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். Are you living your life like a child or a servant? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்ற விதத்தில் வாழ்கிறீங்களா இல்லை ஒரு வேலைக்காரன்ற விதத்தில் வாழ்கிறீங்களா? Do you go to God with the boldness of a child? Or with the fear of a servant? How do you pray to God, for example? நீங்கள் தேவனிடத்தில் ஒரு பிள்ளை அப்படின்ற நான் தேவனுடைய பிள்ளைன்ற தைரியத்தில் போகிறீங்களா அல்லது ஒரு வேலைக்காரன்றது இல்லை ஒரு பயத்தோட போகிறீங்களா? உதாரணத்துக்கு எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? You know, praying, saying, God, I've done this and that. You know, I've served you faithfully. I've done all this correctly. You know, I didn't do any sin. I did what pleases you. So bless me now. Well, that's the way an employee approaches a boss. I've done all my work. Now give me my pay. தேவனிடத்தில் போயிட்டு ஆண்டவரே நான் இதை செஞ்சு இதை தாரேன் அதை தாரேன் நான் இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டேன் அதெல்லாம் சரியாக செஞ்சுட்டேன் எந்த பாவமும் செய்யலை நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டேனாக்கும் எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலைக்காரன் சொல்கிறது மாதிரி பாருங்கள். ஒரு வேலைக்காரன் போய்ட்டு என்ன பண்ணுறான், பாஸ்ட்டு போயிட்டு நான் இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு எனக்கு சரியான சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்களே அந்த மாதிரி இருக்குது இது. A child walks right royally into his father's presence and just asks whatever he wants, boldly, confidently, and receives because he's a child. That's all. ஆனால் பிள்ளைக்கு ஒரு உரிமை இருக்குது பாருங்க. அது என்ன வேணுமோ பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கேட்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குது பாருங்க. தைரியமாக போய் தகப்பனிடத்தில் அதுக்கு என்ன வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். We are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And if Jesus had said, God loves believers as a father loves his own children, oh, that itself is amazing, mind-boggling. That itself shocked the Jews. They could not comprehend it. That itself is amazing. That would have been enough. But Jesus did not stop there. அப்போ தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளை நேசிக்கிறது போல் தேவன் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறத இயேசு அப்படி சொல்லியிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். நம்மளை ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்கும். ரொம்ப நம்முடைய மனதிலே கிரகித்து கொள்ள முடியாத விஷயமா இருக்கும். ஆனால் இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யூதர்களுக்கு அதை கிரகித்து கொள்ளவே முடியாது பாருங்கள். ஆனால் அப்படி இயேசு சொல்லியிருந்தாலே அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. I think what Jesus is doing here in verse 23 is even higher than this. ஆனால் இங்கே 23ஆம் வசனத்தில் அவர் அதை காட்டிலும் அதிகமாக சொல்லுகிறார். He doesn't say God loves you all like a father would love his children. You are God's children. No. He says something that we would never dare say. He says God loves believers just as he loves his one and only son, Jesus Christ. அப்போ இங்கே இயேசு பிதாவாகிய தேவன் தகப்பன் பிள்ளையை நேசிப்பது போல நம்மளை நேசிக்கிறார், நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொல்ல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அதை காட்டிலும் மேலான விதத்தில் என்ன சொல்றாரு, தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை நேசிக்கிறது போல அவரிடத்துல அன்பு கூறுகிறது போல விசுவாசிகளிடத்துல அன்பு கூறுகிறாராம், நேசிக்கிறாராம். His exact words are what here? Let the world know. The world should know that you loved them just as you loved me. That God loves believers just as God loves Jesus. That's what he's saying. அங்க எக்ஸாக்டாக எப்படி சொல்றாரு பாருங்க, நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் வந்து இயேசுவை அன்பா இருக்கிறது போல விசுவாசிகளிடத்திலும் அன்பா இருக்கும்படிக்கும் அப்படின்றார். This is something higher, my friend. இது வந்து கொஞ்சம் மேலான காரியம் பாருங்க. We would have been happy with God's love for all human beings. That itself is very nice, amazing, or God's love for special people, chosen people. That is even more amazing. Or God's love for his own children. That is amazing. I would be more than happy with it. I don't want anything more. அப்போ நாம் வந்து தேவன் வந்து எல்லா மனிதர்களும் நேசிக்கிறாரு, அதே போல் நம்மையும் நேசிக்கிறாரு. தேவன் வந்து இஸ்ரவேலரை நேசிக்கிறது போல் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். தேவன் வந்து தம்முடைய சொந்த பிள்ளைகளை போல், ஒரு தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். நான் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதை குறித்து. I don't think you or I would ever say, God, you got to love us like you love Jesus, No, we wouldn't even think that. We wouldn't even probably want that or ask that. We would easily understand, we know, God, your love for Jesus is very special, but still you love us as your children, That is enough. That is more than enough for us. We would think like that. நாம் வந்து அவரிடத்துல போய் நீர் இயேசுவை நேசிக்கிறது போல் என்னை நேசியும் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம் பாருங்கள். நம்ம அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டோம் பாருங்கள். இயேசுவை நேசிக்கிறது போல் என்னை நேசியும், என்னிடத்தில் அன்பு கூறும் அப்படின்ற விதத்தில் நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா இயேசு வந்து விசேஷித்தவர், அவர் வந்து நீர் விசேஷித்தத்தில் அன்பு கூறுகிறீர், என்னை வந்து ஏதோ கொஞ்சம் பிள்ளை மாதிரி நீ நேசித்தாலே போதும் அப்படின்ற விதத்தில் நம்ம யோசிப்போம், அப்படி தான் கேட்போம். We know there is a huge difference between Jesus and us, we know we may be believers and God's children, but still there is a difference between Jesus and us. We know all that. அதாவது இயேசுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். நாம் வந்து தேவனை விசுவாசிகள் ஆகியிருக்கிறோம். அவர் வந்து சொந்த குமாரனாக இருக்கிறார், அவருக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும், உண்மைதான். Let me point out some differences, for example, between Jesus and believers. சில வித்தியாசங்கள், அதாவது இயேசுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கிற சில வித்தியாசம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க. Jesus is the one and only Son of God, or the only begotten Son of God. In the Bible is called that. Believers are many children of God. இயேசு வந்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிதான் வேதம் சித்தரிக்கிறது இல்லையா? ஆனால் விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அநேக பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது. Jesus is God. Believers are not. இயேசு வந்து தேவன், விசுவாசிகள் தேவன் அல்ல. Jesus is the Word who was from the beginning, who later became flesh. இயேசு ஆதியிலே இருந்த வார்த்தை, அவர் வந்து பிற்பாடு மாம்சத்திலே வந்தார். We were just born few years back compared to him. நாம வந்து சில வருடங்களுக்கு முன்பாக பிறந்தோம், அவரோட ஒப்பிட்டு பார்த்தோம் நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்தோம் இல்லையா? And more than everything, Jesus is the one who created us. We are his creation. He's the one by whom and for whom all things were made, the Bible says. We are in that creature category. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இயேசு வந்து சிருஷ்டிகர், நாம் வந்து அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளாக இருக்கிறோம் பாருங்க. அவர் தானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார், சகலமும் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. We would never say or think that God loves us just as he loves Jesus. நாம் வந்து ஒருபோதும் இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசியும் அப்படின்ற விதத்தில் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் பாருங்க. But he said it. ஆனால் அவர் அப்படி சொல்றார். He said it, I think, because no one else will say it like he said it. No one will have the guts to say what he said. He said, let the world know that you loved them just as you loved me. யாருமே சொல்ல முடியாது பாருங்க, யாருக்கும் அப்படி சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கும்படிக்கு, அதை அன்பாய் இருப்பதை உலகம் அறியும்படிக்கும் அப்படின்றார். He taught it. He prayed it,
And it's recorded here in our Bible for us to read it and look at it again and again until it sinks down into us. God loves us just like He loves Jesus. அப்போ இயேசு வந்து அதை பேசியிருக்கிறார், அதற்காக அதை ஜெபித்திருக்கிறார். அது இங்கே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதி நமக்கு பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பார்த்து அதை வந்து நம்ம புரிந்து கொண்டு நமக்குள்ளாக உட்கிரகித்து கொள்ளணும். பாருங்கள், அதாவது என்ன, நீர் என்ன, அதாவது இயேசுவிலே தேவன் அன்பாக இருக்கிறது போல் அவர் நம்மில் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் உட்கிரகித்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். I think you need to say it a few times before you even understand the weight of it. Just open your mouth and say, God loves me like He loves Jesus. இதை வந்து சில வாடியே வாயை திறந்து சொல்லணும் பாருங்கள். அது புரிந்து கொள்வதுக்கு முன்னாடி முதல்ல வாயை திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? தேவன் வந்து இயேசுவை நேசிக்கிறது போல் என்னை நேசிக்கிறார், இயேசுவினிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். Go ahead and say it now. God loves me just like He loves Jesus. Don't worry, don't be scared. Jesus is the one who said it. And therefore you can say it. Repeat it. அப்போ இப்போ அதை சொல்லுங்க. தேவன் இயேசுவை நேசிக்கிறது போல என்னையும் நேசிக்கிறார், தேவன் இயேசுவினிடத்தில் அன்பாக இருக்கிறது போல என்னிடத்திலும் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அதை குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார், அதனால் தைரியமாக இப்போவே திரும்ப திரும்ப சொல்லுங்க. And believe it, because Jesus said it. You have the highest authority saying it. You know, I'll show you maybe next week. This is not just a teaching that is in this one place. It is there in other places. But here it comes out probably more explicitly and more forcefully than the other places. அப்போ நீங்கள் வந்து இதை நம்பணும் பாருங்கள், இதை விசுவாசிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதனால் இதை நம்பணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். வருகிற வாரத்தில் இதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பாருங்கள். அதாவது இது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னும் அதிகமாக அதை வலியுறுத்தி மேலான விதத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். God knows the differences between you and Jesus better than you know the differences. இயேசுக்கும் உங்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் குறித்து உங்களுக்கு தெரிகிறத காட்டிலும் தேவனுக்கு நல்லாவே அதிகமாகவே தெரியும். And Jesus knows it too. இயேசுவும் அது தெரியும். We like making much of the differences, you know, but Jesus is saying here, forget the differences 1 minute. God loves you just like He loves me. That word "just as" is a word that tells us to forget about the differences and look at the similarities. Focus on the similarities of God's love for Jesus and you. அப்போ நாம தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வித்தியாசத்தை நாம தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அவர் எப்படி சொல்லார் பாருங்கள், நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படின்றார். அந்த அன்பாக இருக்கிறது போல அப்படின்றதுல வித்தியாசம் காணப்படலை, அங்கே வந்து ஒற்றுமை தான் காணப்படுது. இயேசுவை எப்படி அன்புகிறாரோ அதே மாதிரி நம்மையும் அன்பு கூறுகிறார் என்று அங்கே ஒற்றுமையை தான் காண்பிக்கிறார். You can say, how can this be? You know, it is a wonder of wonders. There is nothing like this in the whole world. God loves you like He loves Jesus. You've got to let this truth sink in. This is too amazing. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து உலகத்திலே அதிசயத்திலும் அதிசயம் பாருங்கள். தேவன் வந்து இயேசுவை அன்பு கூறுவது போல் நம்மையும் அன்பு கூறுகிறார் என்பது உலகத்திலே மிகப்பெரிய அதிசயத்திலும் அதிசயம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். If this truth sinks into you, I tell you, all your worry and your fear would vanish. Your faith would rise. இந்த சத்தியமானது உங்களுக்குள்ளாக அப்படியே செல்ல வேண்டும் பாருங்கள். அப்போ இந்த சத்தியமானது உங்களுக்குள்ளாக செல்லும்போது பயம் நீங்கிவிடும். நீங்கள் வந்து எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. You will start overcoming your problems more easily when you really believe that God loves you like He loves Jesus. இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, அதாவது இயேசுவை தேவன் நேசிக்கிறது போல் உங்களையும் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார்ன்றதை நீங்கள் புரிந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை நீங்கள் ரொம்ப எளிமையான ஈஸியான விதத்தில் மேற்கொள்வீங்க. God's love for you is not inferior to His love for Jesus. தேவன் வந்து இயேசுவை காட்டிலும் கொஞ்சம் குறைவான விதத்தில் உங்களை அன்பு கூறலை. So don't worry about the details of your problems, your circumstances. Concern yourselves with the details of this amazing truth. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் அதை குறித்து கவலைப்படாமல் இந்த அற்புதமான சத்தியத்தோடு உங்களை சம்பந்தப்படுத்தி அதை குறித்து அக்கறைப்படுங்கள். If this is true, that God loves you so much, my friend, your problems are nothing. You will overcome them. And before you overcome them, you will live with such peace and joy right in the midst of your problems.
அப்போ இது உண்மையானால் இயேசுவை போல தேவன் உங்களை நேசிக்கிறாரா, தேவன் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. அப்போ உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு முன்பதாகவே அந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழுவீங்க. We have only made an approach to this magnificent peak of God's love for us today. Hopefully next week we can talk about it more. But my prayer is that God would flood your heart with a revelation of His magnificent love for you. அப்போ இன்னைக்கு தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய அன்பின் அற்புதமான உச்சத்தை அடையும்படியான ஒரு முயற்சி, ஒரு அணுகுமுறையை தான் செய்திருக்கிறோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக இதை குறித்து பேசுவோம். ஆனால் தேவன் தம்முடைய அந்த அற்புதமான அன்பின் வெளிப்பாட்டால் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம் மண்டையில் வருகிறோம். Lord, so often we think of you and your love for us in a inferior way, Lord, and we dishonor you in our thinking, in our faith many times. But your love for us is greater than we can ever imagine or hope. ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை மிகவும் குறைவான விதத்திலே எண்ணி, குறைவான விதத்திலே சிந்தித்து, அந்த விதத்திலே நம்பியிருந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதை எங்களுக்கு மன்னிப்பீராக. நீர் எங்களை நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு, நாங்கள் நம்ப முடியாத விதத்தில் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறீர்கள் கர்த்தாவே. We pray you would open the eyes of our heart and show us, Lord, in the coming days. Even now, I pray that the Holy Spirit will just flood the hearts of believers with this amazing truth that God loves them. ஆண்டவரே, என்னுடைய இருதயங்களை நீர் திறந்தருளுவீராக. வருகிற நாட்களில் இந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாக திறந்து காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, விசுவாசிகளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சத்தியங்களை கரைபுரண்டு ஓட செய்வீராக கர்த்தாவே. தேவன் அவர்களை அன்பு கூறார் என்பதை காண செய்வீராக. Impress upon their hearts in a deep way your love for them, O Lord. Right now I pray. ஆண்டவரே, நீர் அவர்களை அன்பு கூறுகிறீர் என்பதை அவர்களுக்கு, ஆண்டவரே, அதை குறித்த ஒரு ஈர்ப்பை அவர்களுக்கு நீர் உண்டாக்கி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Your love is better than life itself. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய அன்பானது நல்லதா இருக்கிறது கர்த்தாவே. It is more than enough for everything that we need and anything that we are facing today, any problems, any struggles. Your love for us is more than enough. It will bring us through and give us the victory we believe. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையினூடாக, எந்த பிரச்சனையினூடாக, எந்த சவாலினூடாக சென்று கொண்டிருந்தாலும் அதை எல்லாத்தை காட்டிலும் அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு வருவதற்கு அது எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது கர்த்தாவே. Let the thought of your love, Lord, remove and drive away all fear and worry in the hearts of people, and let them rest in your love and let them take the victory in Jesus' name. நீர் அவர்களை அன்பு கூறுகிறீர் என்கிற அந்த எண்ணமானது அவருடைய இருதயங்களை, அவருடைய எண்ணங்களை நிரப்பி, ஆண்டவரே, மற்ற பயங்கள், கவலைகள் எல்லாம் புறம்பே தள்ளட்டுங்கிறதாவே. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரே, இந்த அன்பினாலே எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு முன்னேறட்டுங்கிறதாவே. Lead us to rejoice in your love for us. நீர் எங்களிடத்திலே காண்பிக்கிற அந்த அன்பிலே மகிழ்ந்து களிகூறச் செய்வீராக. We praise you and we worship you. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. We give you all the glory, honor and praise. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.